ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாசாவில் எங்களோட புது வீடு பூஜை ரூம் டூர் எப்படி சூப்பராக இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புது வீட்டோட பூஜை ரூமோட செட்டிங்கை பற்றி பார்க்கலாங்க. இது எங்களோட நெடுநாள் கனவுங்க. நமக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சி அதில் ஒரு தனி பூஜை ரூம் அமைச்சு நான் எல்லா வீட்லேயுமே ஒரு ரூமில் தனியாக தான் பூஜையாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு பூஜை ரூம் கிடச்சி அது ரெடி பண்ணி நான் வச்சா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இல்லைங்க. நான் இதை ரொம்ப ஒன்றொன்றுத்தையும் பார்த்து ரசித்து ஒன்றொன்றுத்தையும் ரெடி பண்ணி இந்த பூஜை ரூமை நாங்கள் ரெடி பண்ணோங்க. இது எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இங்கே வந்த உடனே அந்த பழைய படத்திலெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது படம் ஒரு 5 படம் வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு லக்ஷ்மி படமும் பிள்ளையார் படமும் வெங்கடேஷ் பெருமாள் படமும் வாங்கினேங்க. அதுக்கப்புறமா குபேரர் படமும் வெங்கடேஷ் பெருமாள் படம் திருப்பதியில் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் முருகர் லக்ஷ்மி வச்சுருக்கேன். இது கோல்டில் ஆன ஒரு லக்ஷ்மி நகைக்கடையில் விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அந்த கோல்டில் இது 1 கிராம் கோல்டுங்க. இது வாங்கிட்டு சரி வச்சா ரொம்ப நல்லது, கோல்டில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இதையும் வாங்கிட்டு வந்தேங்க. நான் இந்த மாதிரி தாங்க ஒன்றொன்றுத்தையும் பார்த்து ரசித்து வச்சேங்க. நான் இது சாய்பாபாவை நம்ம வெறுமையாக வைக்க வேண்டாம்னு பீடத்தில் உக்காத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் மீஷோவில் தாங்க இந்த பீடம் வாங்கினேன். நான் இந்த லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த பீடம் தாங்க. இந்த மண்டபம் நான் ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கேன். ஒரு 20 இயர்ஸ் அபோவ்லேருந்து வச்சுட்டுருக்கேன். இது புதுசாக இப்போ வெள்ளி பிள்ளையார் மனை வாங்கியிருந்தேங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு இந்த பிள்ளையார் மனை வாங்கியிருந்தேன். அந்த பிள்ளையார் மனை தான் பழைய பிள்ளையார் மனையை எடுத்து போட்டுட்டு இப்போ புது பிள்ளையார் மனையை வச்சுருக்கேங்க. இதில் பிள்ளையாரை உக்காத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மண்டபம் ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் ஒரு சாய்பாபாவுக்கு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பிள்ளையார். இதெல்லாம் நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். ஒரு குபேரர் வாங்கினேங்க. இது ஒரு 5 படம் நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இந்த மீஷோவில் உங்களுக்கு இதனோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பாக தாங்க இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப சீப்பாக இருந்தது. இதெல்லாம் பழைய படங்க தான். நான் அங்கேருந்தே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வச்சேன். இதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கண்டினியூவாக நான் வச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி மேலே இது நான் ஒரு 2 லேயராக செட் பண்ணியிருக்கேன். இது மேல் லேயரில் மண்டபம், சாய்பாபா சிலைகள்லாம் வச்சுருக்கேங்க. கீழ் லேயரில் இது விளக்குங்க, சிலைங்க, லக்ஷ்மிமா அதெல்லாம் கீழே லேயரில் வச்சுருக்கேன். இந்த கிரைனைட் நான் பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு சிகப்பு தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் செலெக்ஷன் பண்ணி இந்த கிரைனைட்டை போட்டேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த ஃபோட்டோவே அப்படியே கீழே வச்சு அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே கீழே வச்சுட்டேங்க. இதெல்லாம் நான் ஆணியே அடிக்கலை, அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டேன். இது ஒரு சங்கு வச்சுருக்கேன். இது ஏற்கனவே அந்த வீட்டில் வச்சுருந்தது தான். இந்த சங்கு, அந்த சங்கில் அரிசியை கொட்டி அந்த அரிசியில் இது ஒரு குட்டி சங்கு வச்சுருக்கேன். அதில் பெரிய சங்கும் வச்சுருக்கேன். அந்த பெரிய சங்குக்குள்ளே இந்த அரிசியை போட்டுட்டு அதில் கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஒரு வெள்ளி தாம்பால் தட்டில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட விருப்பம் எதில் ஒன்றா போட்டு வைக்கலாம். இங்கே ஒரு பீடம் வச்சுருக்கேங்க. இந்த பீடத்தில் லக்ஷ்மி மாதேவியை உட்கார வைக்கிறதுக்கு இந்த பீடத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி பீடெல்லாம் விளக்குங்க வைக்கிறதுக்கும் அதுக்கு பக்கத்தில் லாஃபிங் குப்தா வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பீடம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இந்த பீடத்துக்கு கீழே நான் அரிசி மாவுலேயே போட்டு இதய கமலம்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு இந்த கோலம் தாங்க போடுவேன். அந்த அரிசி மாவுலே போட்டு அந்த கோலத்தை போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்னோடய பூஜை ரூமை பாருங்கள். சைட்லலாம் நான் இதுக்கு லைட் செட்டிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கார்பெண்டர்கிட்டே கொடுத்து நாங்கள் வீடு இன்டீரியல் பண்ண சொல்லவே அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது 2 பக்கமும் நாங்கள் இதில் ஒரு பக்கம் பிள்ளையார் கண்ணாடியிலே பண்ணியிருக்கேங்க. இந்த கண்ணாடியில் நாங்கள் கண்ணாடியை வாங்கி கொடுத்து அவங்களையே ஹார்ட் பண்ண சொல்லி அதை வாங்கிட்டு நாங்கள் அந்த அளவை எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது சைடில் அதுக்குள்ளுக்குள்ளேயே அவங்க அழகாக
லைட் செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே வந்து சாமிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 2 லைட் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது போட்ட உடனே நல்ல வெளிச்சமும் அழகாக ஒரு தெய்வீகமாகவும் இருக்குங்க. இப்போ கதவு எப்படி நான் ரெடி பண்ணேன்னா, இது 2 கதவு பண்ணிவிட்டு அந்த 2 கதவில் இது வந்து சிஎன்சி கட்டிங்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாமியை வந்து ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாதுன்னு என்னோட விருப்பம். அதனால் அது ஹோல்ஸ் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா வந்து இந்த சாமி நல்லா உள்ளே தெரியணும்னு சொல்லிட்டு சிஎன்சி கட்டிங் பண்ணி அதை வச்சுருக்கேன். இந்த மண்டபத்துக்கு மேலே நான் வந்து மாலை ரெடி பண்ணி போட்டிருக்கேங்க. ஆனால் இது ஆர்டிஃபிஷியல் மாலை தான். இந்த மாலையை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதனோட லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மண்டபத்துக்கு மேலே நான் வந்து இது மண்டபம் மாதிரி கோயில் மாதிரி அமைச்சிருக்கோங்க கட்டையில். அதனால் இதுக்கு நான் வந்து கலசம் ரெடி பண்ணி, இது வந்து பித்தளையிலான கலசம், இது ஷாப்புங்கள்லாம் நிறைய விற்கிறாங்கோ. அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்து நான் மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே வந்து இதுதாங்க எங்களோட பூஜை ரூம். நான் உள்ளேயே சாமி கும்பிட்றதுக்கோசம் நல்ல ஸ்பேசியஸ் வச்சு வெளியிலேருந்து கும்பிடாமல் நம்ம உள்ளேயே கும்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி நல்லா பெருசாக வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்தது நம்ம வந்து பிள்ளையாரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த பிள்ளையாருக்கு 9 பொட்டு வச்சு அதை வந்து 5 பொட்டு வச்சுருக்கேன். அந்த 5 குங்கும பொட்டு வந்து பிள்ளையாரோட ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே 2 கீழே 3 அப்படி பிள்ளையார் ஷேப்லேயே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப காலமாக வச்சுட்டுருக்கேன் இந்த பிள்ளையாரெல்லாம். இதுக்கு பாருங்கள், அதே மாதிரி 5 பொட்டு வச்சுருக்கேன். இந்த சிலை வந்து எனக்கு கிரகப்பிரவேசத்தில் எனக்கு கிஃப்டாக ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த வந்து வெள்ளி முருகர் வந்து மயில் வச்சுக்கிட்டு வேல் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த சிலை. அதை தான் வச்சு நான் இப்போ பூஜை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி, இந்த பக்கம் ஒரு முருகர், இங்கே நடுவில் வந்து 2 பிள்ளையார் வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி பிள்ளையார், இது என்னோடய குழந்தைக்கோசம் வாங்கினது. அது குட்டி பிள்ளையாரை வச்சுருக்கேன். இதற்கு நடுவில் ஒரு அம்மன் சிலை, கருமாரி அம்மனை வச்சுருக்கேன். இது தாங்க நான் வந்து மண்டபத்தில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி ரொம்ப நாளாக இதை வச்சு கும்பிட்டுருக்கேன். அடுத்தது நம்ம வந்து லாஃபிங் குப்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 11 காயின்ஸு, ₹1 காயின்ஸையும் 11 காயின்ஸு வந்து ஒரு ₹5 காயின்ஸையும் வச்சுட்டு, அதுக்கு மேலே வெள்ளி காயின்ஸ் ஒரு 5 காயின்ஸ் வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம லாஃபிங் குப்தாவை நான் ஒரு ₹500 நோட்டு வச்சு உட்கார வைக்கிறேன். இதுவும் ரொம்ப நாளாக நான் செஞ்சிட்ருக்கேன். இதை நான் மாற்றவே இல்லைங்க. ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து நான் இப்படி தான் இதை செஞ்சுட்டுருக்கேன். இந்த லாஃபிங் குப்தாவும் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டுருக்கேன் நான். அதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து புதுசாக ஒரு லாஃபிங் குப்தா வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து மருத்துவர் அம்மன் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க கோயிலில். அதையும் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இது லாஃபிங் குப்தாக்கு முன்னாடி 2 விளக்கு வச்சு ஏற்றுவேன். அது அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து சங்குக்கு எதிர்க்க வந்து ஒரு உப்பு தீபம் ஏற்றுவேன். இந்த உப்பு தீபத்தில் ஒரு அகல் விளக்குங்க, அது மண்ணாலான அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குல வந்து உப்பு ஃபுல்லாக கொட்டிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு அந்த அகல் விளக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அதை வந்து நான் எண்ணெய் திரி போட்டு இதை ரொம்ப நாளாக ஏற்றிட்டுருக்கேன். இந்த உப்பு விளக்கு இதனோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க என்னோடய சேனலில். அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள். இதை நம்ம ஏற்றுறதுனால நம்மளுக்கு குட் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். பேட் வைப்ரேஷன்லாம் போயிட்டு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து வந்து நான் ஒரு லக்ஷ்மி வந்து கோல்டனில் வாங்கினேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு லக்ஷ்மி காயின்ஸு 108 காயின்ஸை வச்சுட்டு, எனக்கு அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வாங்க சொல்ல எனக்கு ஒரு லக்ஷ்மி படம் போட்ட ஒரு வெள்ளி காயின்ஸாக அங்கே இதுவிலே நகைக்கடையிலே கொடுத்தாங்க. அதையும் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இது ஒரு 108 லக்ஷ்மி காயின்ஸு. இது கூட வந்து அமேசானில் இருக்குது, மீஷோலேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன், கீழே போய் பார்த்துக்கோங்க. இந்த 108 காயின்ஸ் வந்து இது கோல்டன்லேயும் கிடைக்குது, சில்வர்லேயும் கிடைக்குது, கோல்டு கலர்லேயும். அதை வந்து வாங்கி நான் இதை வந்து அர்ச்சனை பண்ணி இது 108 காயின்ஸை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன் இந்த லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சு. இப்போ நம்ம சாய்பாபா எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாங்க. இப்போ இந்த மீஷோவில் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பீடத்தில் வந்து சாய்பாபாவை உட்காத்தி வச்சுட்டு, இந்த சாய்பாபாவை நான் ஒன்லி லிக்விடு விம் லிக்விடு மட்டும் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். மற்றது எதுவும் போடுறதில்ல, கலர் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒன்லி விம் லிக்விடு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு, இதுக்கு கிரீடம் வந்து நான் சீரடிக்கு போயிருந்த சொல்ல வாங்கிட்டு வந்தேன்.
இந்த பக்கம் ஒரு சாய்பாபா வச்சுருக்கேன் நான், இந்த பக்கம் ஒரு சாய்பாபா வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒன்று மஞ்சள் கலர் ஒரு ரெட் கலர் வாங்கிட்டு வந்து அதை உக்காத்தி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டு வைப்பேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ஒரு குட்டி யானைங்க. எனக்கு இது வந்து இது கிரகப்பிரவேசத்தில் எனக்கு ஒரு gift வந்தது. இது வெள்ளி யானை தான். இது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஆனால் அவங்க வச்சவங்க ஒன்று தான் வச்சாங்க. அதனால் அது இன்னொரு ஃபேரை தேடிட்டு இருக்கேன். அதையும் வச்சு நான் அழகாக அதில் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து நம்ம காமாட்சி அம்மை விளக்கு வைக்கலாம். இந்த காமாட்சி அம்மை விளக்குக்கு நான் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து 9 காயின்ஸ் வச்சுருக்கேன். அந்த 9 காயின்ஸ் வந்து ரூ. 5 காயின்ஸ். இது ஒரு முறையும் நான் காமாட்சி அம்மை விளக்கு க்ளீன் பண்ண சொல்ல அந்த காயின்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காமாட்சி அம்மை விளக்கை வச்சு ஏற்றுவேன். ஏன்னா வந்து கீழே தண்ணி வச்சோ ஏற்றலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இது காயின்ஸ் வச்சு ஏற்றிட்டுருக்கேன். நான் இந்த இது சாமானுங்கள்லாம் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து எப்படி துலக்கிறேன்றது க்ளீன் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் என் சேனலில். நீங்கள் போயிட்டு பார்க்குறாதவங்க அதை பார்த்துருங்க. நான் வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு இந்த எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து பஞ்சலோக பிராண்டு ஆயில்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓம் சக்தி பஞ்சலோக பிராண்டு. இது வந்து ஏற்றுனோம்னா நமக்கு அந்த இது இருக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி பச்சை கலரில் பிடிக்கும். அந்த இதுவெல்லாம் இல்லாமல் எப்பவுமே வந்து நல்லா எரியுதுங்க, நின்று எரியுது அந்த விளக்கு. அதே மாதிரி அதில் ரொம்ப கரி பிடிக்கிறதில்ல. அதில் நம்மளோட பாத்திரங்களும் ரொம்ப கருப்பாகாமல் பச்சை கலர் ஆகாமல் நல்லா இருக்குது. இது ரொம்ப நாளாக நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு அமேசானில் கூட கிடைக்குது, அது போய் பாருங்க. இது வந்து அகல் விளக்கு. இந்த உப்பு விளக்கும் அதே எண்ணெய் தான் ஊற்றி நான் ஏற்றிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம இதை எல்லாத்தையும் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு விளக்கு ஏற்றிட்டு மற்றதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூஜை பண்ண சொல்ல எடுத்த உடனே நம்ம வெளியில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு வாசப்படியில் 2 விளக்கை ஏற்றணுங்க. 2 விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூஜை ரூமில் காமாட்சி அம்மை விளக்கு தான் ஏற்றணும். காமாட்சி அம்மை விளக்கை ஏற்றிட்டு தான் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யணும். நான் அந்த காமாட்சி அம்மை விளக்கையும் உப்பு விளக்கையும் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் மொத்த விளக்குங்களையும் வந்து குங்குமஞ்சாலாக வச்சு செட் பண்ணிவிட்டு ஏற்றுவேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லாஃபிங் குப்தாக்கு நான் இதுக்குன்னே தனியாக 2 விளக்கு வாங்கி வச்சுருக்கேன். இந்த 2 விளக்கு வந்து கண்ணாடியிலால் ஆன விளக்குங்க. இது கண்ணாடி மட்டும் தனியாக வாங்கிட்டேன். அதை உள்ளே இருக்கிற விளக்கு வெளியில் தனியாக வாங்கினேன். இது ரெண்டுத்தையும் அழகாக செட் பண்ணி அதை செட் பண்ணி ஏற்றின்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து அந்த பீடத்தில் வந்து அன்னலட்சுமியை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அன்னலட்சுமி வந்து ஒரு தாமரைப்பூவில் வந்து கொஞ்சம் அரிசி கொட்டிட்டு அதில் வந்து அன்னலட்சுமியை உக்காத்தி வச்சுருக்கேன். அந்த கரண்டியில் வந்து அரிசி ஃபுல்லாக நிறைஞ்சே இருக்கணும். அதுக்கு கீழே வந்து இது வந்து காயின்ஸுங்க கொட்டி வச்சுருக்கேன். வெள்ளி காயின்ஸ் கொட்டி வச்சுட்டு அதில் வந்து லக்ஷ்மி பீடத்தில் ஒரு அழகாக வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் வந்து லக்ஷ்மி அம்மாவை உக்காத்தி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பசுக்கன்று வச்சுருக்கேன் நான். அந்த பசுக்கண்ணுக்கு குங்குமஞ்சள்லாம் வச்சு பசுக்கண்ணுக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் குங்கல் மஞ்சள் ரெண்டுத்தையும் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இது 2 விளக்கு ஏற்றிருக்கேன். அது வந்து ஆத்ம விளக்குனாலும் ஏற்றலாம், இல்லை குத்து விளக்குனாலும் ஏற்றலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு பூ அலங்காரத்துக்கு ஒரு பூ வச்சு போடுறதுக்கு அதை வச்சுருக்கேன். இதை நான் பூஜை பண்ணப்போ தண்ணி ஊற்றி பூ போட்டுப்பேன். இது வந்து சங்குக்கு முன்னாடி இந்த உப்பு விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போ இதை எல்லாமே உங்களுக்கு நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க எங்களோட பூஜை ரூமு. இப்படி தான் நான் ஒரு முறையும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஏற்றுறதுக்கே வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி செட் பண்ணால் தான் எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். இந்த பூஜை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பூவெல்லாம் வச்சு உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூ வைக்க சொல்ல என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் பூவெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா படத்துக்கும் பூவை வச்சுட்டு மொத்த லைட்டும் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். என்னதான் இருந்தாலும் அந்த படத்துக்கு அந்த ரோஸ் பூவும் சாமந்தி பூ வச்சாவே அதுவே ஒரு தனி அழகு தாங்க. இப்போ பாருங்கள், எல்லா படத்துக்கும் நான் ரோஸும் சாமந்தியும் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த பூ வச்ச உடனே அது ரொம்ப மங்களகரமாக இருக்குது.
அந்த பூ வைக்கலைனாவே ஒரு மாதிரி அங்கே தான் இருக்குது. அந்த பூ வச்சாவே ஒரு ஒரு அழகு, தனி அழகு தான் வந்து. பூ இல்லாமல் நம்ம சாமியே கும்பிடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. நான் ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதை அதை பாத்திரத்துலேயும் அழகாக பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது சைட்லேயும் ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கேன். இது வந்து எப்போவாச்சும் ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா அந்த பெரிய விளக்கு ஏற்றுவேன். மற்றபடி வெள்ளிக்கிழமையானா இந்த வரும் விளக்குங்க தான் ஏற்றுறேன். 21 விளக்கு நான் எப்போவுமே ஏற்றிட்டு இருக்கேங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையானதுனால தேங்காயெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். நான் பழம், வெத்தலை பாக்கு, தேங்காயெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். இதுக்கு கீழே நான் வந்து ஒரு பூத்தொட்டி வச்சு அதுக்கு ஒரு பீடம் மாதிரி வச்சு அந்த பூத்தொட்டியில் வந்து பூ அலங்காரம் பண்ணி, இது உருளின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த உருளியை செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது தாங்க எங்களோட பூஜை ரூம். ஆனால் நான் அந்த சாமி வந்து உள்ளுக்குள்ளேயே நின்று கும்பிட்றதுக்கோசம் அந்த இடத்த நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் வெளியே நின்று சின்ன சின்ன சாமி ரூமாக வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்ம உள்ளேயே நின்று சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருக்கேன். இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக ரெடி பண்ணி கண்ணாடியிலே பண்ணுறது ரொம்ப ஒரு ரேர் இல்லைங்களா? அதை வந்து பார்த்து பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பிள்ளையார். ஆனால் அவங்க பண்ணி கொடுத்துட்ட பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த கண்ணாடி ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த லக்ஷ்மிமா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அது. அந்த லைட் செட்டிங் போட்டோம்னா இது வந்து வெளியிலேருந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். அது வந்து உள்ளே இருக்கிறதுனால அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது தெரியுது. அவ்வளோ அழகாக ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப மைன்யூட்டாக செஞ்சுருக்காங்க. ஒரு தாமரைப்பூவில் உட்காந்துட்டு அப்படியே காயின்ஸ் பொற்காசுகள்லாம் கொட்டுறா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது தாங்க எங்களோட பூஜை ரூம். ஆனாலும் என்னோடய பூஜை ரூமுக்குள்ளே நான் போனேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதை விட்டு வெளியே வரவே மனசு இருக்காது. இப்போ அடுத்து பாருங்கள், நான் அந்த லக்ஷ்மிக்கு கீழே வெளிப்பக்கத்தில் ஒரு அலமாரி மாதிரி வச்சு அதில் வந்து இந்த லாஃபிங் குப்தா, முருகர், உருளி இதெல்லாம் வச்சு அங்கே ஒரு சின்னதாக வச்சு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு பூஜை ரூமு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தெய்வீகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இன்னும் நிறைய செட் பண்ணலான் இருக்கேன். இன்னும் இனி வரும் வீடியோங்களில் வந்து நான் அதெல்லாம் வந்து குத்து விளக்கெல்லாம் பெரிய பெரிய குத்து விளக்கெல்லாம் வந்து நான் வந்து வாங்கி வைக்கலான் இருக்கேன். அந்த குத்து விளக்கு வந்து நான் நாச்சியார் கோயிலேருந்து பார்த்து ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை போடுறேன். அது எப்படி செட் பண்ணுறது, அந்த விளக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கணும். இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.